ஒரு சின்ன குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல அம்மா அப்பா அவங்க பையனும் இருந்தான். அப்பா பையன் 2 பேருமே தினமும் அவங்க தோட்டத்துல பழத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் பழத்தை பார்த்துட்டு, அப்பா, பழங்கள்லாம் ஏன் மரத்துல வருது, அது நிலத்துல வரமாட்டேங்குது? இந்த கேள்விக்கான பதில் எங்கிட்டயும் இல்லப்பா. அப்போ யார்கிட்ட இருக்கும்? கடவுள்கிட்ட இருக்கலாம். அப்போ கடவுள் எங்க இருப்பாரு? அட நிறுத்து, இவ்ளோ கேள்வியை எந்த குழந்தையாவது கேக்குமா? ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? அப்புறம் அமித் ராகேஷ தூக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு விளையாடுறாங்க. அமித்தோட தோட்டத்துல விளைஞ்ச எல்லா பழங்களும் ரொம்பவே சுவையானதா இருந்தது. மார்க்கெட்டுக்கு போன உடனே அவரோட எல்லா பழங்களும் வித்துடும். இத பார்த்துட்டு பழ வியாபாரிங்க அமித் கிட்ட சொல்லுவாங்க, என்ன அமித் அண்ணா, நாங்க பல மணி நேரமா பழத்தை விக்கிறதுக்காக மார்க்கெட்ல நின்னுகிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் யாரும் வாங்கல. ஆனா நீங்க மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாமே வித்து போயிடுது. எங்களுக்கும் ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன். நான் பழத்தை விளைய வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறனோ நீங்களும் அதே அளவு கஷ்டப்படுங்க. உங்க பழமும் சீக்கிரமா வித்து போயிடும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். அப்பா, நம்ம பழங்கள் எல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரமா வித்து போயிடுது? மற்றவங்களோட பழங்கள் ஏன் வித்து போகல? இங்க பாருப்பா, ஒரு மனுஷன் நேர்மையோட ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட வேலைகளை செஞ்சா அவன் அதுல கண்டிப்பா வெற்றி பெறுவான். நாம மற்றவங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனாலதான் எல்லாரும் நம்மளோட பழங்களை வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த விஷயம் உன் வாழ்க்கையிலும் உதவியா இருக்கும். அமித் ரொம்பவே நேர்மையான ஒரு நல்ல மனுஷன். அப்புறம் ராகேஷையும் அவர் மாதிரியே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. பல வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ ராகேஷ் கிட்ட முன்ன இருந்ததை விட ரொம்ப பெரிய தோட்டம் இருந்தது. ஆனா வயசு ஆக ஆக அமித்தாலையும் நிறைய வேலை செய்ய முடியல. அதுக்குள்ள ராகேஷும் பெரியவரா இருந்தாரு. ராகேஷ், இங்க கொஞ்சம் வாப்பா. சொல்லுங்கப்பா. இங்க பாரு ராகேஷ், இனிமே என்னால வயல்ல வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுது. இனிமே தோட்டத்தில் இருக்கிற எல்லா வேலைகளையும் நீயே பார்த்துக்கிட்டா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்கப்பா, சின்ன வயசுல இருந்தே நீங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ தோட்டத்தோட எல்லா வேலைகளையும் ராகேஷ் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தினமும் காலையில ஒரு சுத்து தோட்டத்தை பார்த்துட்டு வருவாரு. அமித் இருக்கும்போது பழங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்போ இருந்தது. இத பார்த்த அமித் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மத்தவங்கள மாதிரி இல்லாம ராகேஷ் ரொம்ப நேர்மையானவர்னு யோசிச்சாரு. அப்பா, நான் இன்னைக்கு சிட்டிக்கு போகணும், ஒரு சின்ன வேலைக்கு. சரி மகனே. நம்ம ராகேஷ் எவ்வளவு வளர்ந்துட்டான் இல்லைங்க? அது உண்மைதான். அவங்க 2 பேருக்கும் அவங்க பையனை நினைச்சு பெருமையா இருந்தது. ராகேஷ் சிட்டிக்கு போய் அங்க பழத்தோட விலைய பாக்குறாரு. அங்க பழங்களோட விலைய பார்த்து ராகேஷால சுத்தமா நம்பவே முடியல. இவ்ளோ அதிகமான விலையா? நான் விக்கிறத விட இது 3 மடங்கு அதிகமா இருக்கே. ஒருவேளை நான் இங்க வந்து விற்க ஆரம்பிச்சா எனக்கு 3 மடங்கு அதிகமா பணம் கிடைக்கும். ராகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் அமித் அப்புறம் சீமா கிட்ட சொல்றாரு. அட மகனே, அவங்க சிட்டிக்காரங்க, அவளும் சம்பாதிப்பாங்க, அதான் அவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறாங்க. அத வச்சு நாம என்ன பண்றது? உங்க அம்மா சொல்றது சரிதான். நாம இங்கேயே சந்தோஷமா இருக்கோம். நம்ம கிட்ட இவ்ளோ இருக்கு. நாம ஏன் சிட்டிக்கு போய் பழங்களை விற்கணும்? நாம இங்கேயே விற்கலாம். ராகேஷோட அம்மா அப்பாவுக்கு அவர் சொன்னதுல விருப்பம் இருக்கல. ஆனா ராகேஷ் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சாரு. அடுத்த நாள் காலையில ராகேஷ் தோட்டத்துக்கு போய், ஆனா அங்க ஒரு ஆளு தோட்டத்துல இருந்த மரங்களையே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தாரு. அப்போ ராகேஷ் அவர்கிட்ட போறாரு. நான் உங்களுக்கு உதவி பண்ணவா? இது என்னோட தோட்டம்தான். ரொம்ப நேரமா நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. நான் ஒரு வியாபாரி.
நான் பழங்களை சப்ளை பண்றேன். எனக்கு பழங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க விளைவிக்கிற பழம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பழங்களுக்கு சிட்டில ரொம்ப டிமாண்ட் இருக்கு. எனக்கு தெரியும். அப்படின்னா இதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டில இதுக்கு நிறைய பணம் கிடைக்கும். நீங்க பழங்களை எங்கிட்ட வித்தீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு பணம் கிடைக்கும். சரி, நான் இதை ஏத்துக்கிறேன். ராகேஷ் அப்பவே எல்லா பழங்களையும் வியாபாரி கிட்ட வித்துடுறாரு. அப்புறம் 2 மடங்கு பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு போன உடனே நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ கிடைச்சதில்ல. அப்பா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்பா. இவ்ளோ பணத்தை பார்த்து ராகேஷோட மனசுல பேராசை வந்துடுது. எப்படியாவது சீக்கிரத்திலேயே ரொம்ப பணம் சம்பாதிக்கணும்னு ராகேஷ்க்கு தோணிட்டு இருந்தது. அதனால பழங்களை சீக்கிரம் பழக்க வைக்கிறதுக்கான முறையை தேடிட்டு இருந்தாரு. இந்த தடவை கெமிக்கல் உபயோகப்படுத்துறேன். பழம் சீக்கிரமா பழுத்துடும். இல்லைன்னா அந்த வியாபாரி வேற ஒருத்தவங்களோட பழங்களை வாங்கிப்பாரு. எல்லாரும் கெமிக்கலை தான் உபயோகப்படுத்துறாங்க, நானும் உபயோகப்படுத்த போறேன். ரமேஷ் எல்லா மரத்துக்குமே அந்த கெமிக்கலை போடுறாரு. அப்படியே பார்க்க பார்க்க எல்லா பழங்களும் ரொம்ப சீக்கிரமாவே பழுத்துடுது. அப்புறம் வியாபாரியும் அந்த பழங்களை 2 மடங்கு பணத்துக்கு வாங்கிக்கிறாரு. ராகேஷ் அவரோட வரவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 3 நாள் கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வியாபாரி வராரு. என்ன ராகேஷ் தம்பி, இந்த தடவை எல்லா பழங்கள்லயும் கெமிக்கல் இருந்தது. எல்லாரும் உங்களோட பழங்களை திரும்ப கொடுத்துட்டாங்க. உங்களால என்னோட பேரும் சேர்ந்து கெட்டு போயிடுச்சு. இனிமே நான் உங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்ண மாட்டேன். அப்படியே இந்த விஷயம் மார்க்கெட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அப்புறம் மார்க்கெட்லயும் யாருமே ராகேஷ பழம் விற்க கூட விடல. அமித் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. பேராசையால நான் தப்பு பண்ணிட்டேன். யாரும் நம்மளோட பழத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க. மகனே, எந்த நம்பிக்கையை விளக்க நான் என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் நீ இன்னைக்கு ஒரே நாள்ல அழிச்சிட்ட. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும்னு. ராகேஷால இன்னைக்கு அவரோட அப்பாவோட முகத்தை கூட பார்க்க முடியல. இன்னைக்கு அவரு இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. அவங்க அப்பாவோட நம்பிக்கை, அப்புறம் இவ்வளவு நாள் அவர் சேர்த்து வச்சிருந்த ஒரு நல்ல பேர், அதுவும் கொஞ்சம் அதிகமான பண பேராசையால